எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சூப்பர் டூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித்தியாசமான சுவையான சேமியா தோசை. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு சேமியா, வறுத்த சேமியா, அரை கப்பு ரவை, நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி மற்றும் பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் அந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அளந்து வச்சுருக்கிற ஒரு கப்பு தயிர், இது எல்லாத்தையும் போட்டு சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த மாவு நம்மளுக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு அதை ஆட் பண்ணிடணும். இப்போது துருவி வச்ச அரை கப்பு கேரட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. கலந்ததுக்கு அப்புறமா எண்ணெயை சூடு பண்ணி அதில் கடுகு போட்டு கடுகு தாளிச்சுக்கிறேன். கடுகு தாளித்த உடனே அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு அதுவும் நல்லா செவக்க வறுத்துப்பட்ட உடனே அந்த நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இந்த பேட்டரை மாவை ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. சூடு ஆன உடனே ஒரு கரண்டியில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை எடுத்து நம்ம தோசை சுடுற மாதிரி நல்லா வாத்துக்குங்க. ரொம்ப மெலிசாக வாக்க வேண்டாம் இந்த தோசையை. அதுக்குன்னு ரொம்ப கெட்டியாகவும் அடை மாதிரியும் வேண்டாம், மீடியமாக வாத்துக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வேகறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெயை இது ஊற்றிக்குங்க. ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு, திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா அந்த சேமியா ரவையெல்லாம் வெந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இன்னொரு சைடும் இப்போ நல்லா வெந்துருச்சு, அந்த மாவெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளோட தோசை ரெடி ஆயிடுச்சு. சூடாக இதை ஒரு கார சட்னியோடையோ பூண்டு சட்னியோடையோ சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். மேலும் ரெசிபீஸ்க்கு என்னோடய ப்ளாகை எல்லோரும் விசிட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.